சில்வானாஸ்ங்கிறதும் சீலாங்கிறதும் ஒரே ஆள் தான். சில்வானாஸ்ங்கிறது லாட்டின் ஆரிஜின், லத்தீன் மொழியிலிருந்து வர்றது. சீலா அல்லது சைலஸ் என்பது ரோம பின்னணியிலிருந்து வரும். ஒரே பேர் தான். சில இடங்களில் ரோம பின்னணியில் உள்ள பெயரை பயன்படுத்துவாங்க, சில இடங்களில் லத்தீன் பின்னணியில் உள்ளதை பயன்படுத்துவாங்க. இப்போ பவுலை பொறுத்த அளவில் சவுல் பவுலை மாறலை, சவுல் பவுலாக தான் இருந்தாங்க. சவுலுங்கிறது ஒரு வேறு பெயர், பவுலுங்கிறது அது கிரேக்க சம்பந்தமான பெயர். பவுல் அதிகமாக, லூக்கா அதிகமாக பவுல்னு எழுதுறது காரணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அது லூக்கா ஒரு யூதன் அல்ல, அவர் ஒரு புறவினத்தாராகிய ஒரு சரித்திராசிரியர். அதனால தான் அவர் எப்பவுமே லூக்காவிலையும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி அப்போஸ்தலர்லையும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த புறவினத்தார் பக்கம் லைட் அப்படியே அடிச்சுட்டு வருவார். லூக்காவில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்படி புறவினத்தார் யூதர் அல்லாதவரை பாராட்டுறதை அதெல்லாம் ஹைலைட் பண்ணுவார். இங்கேயே புறவினத்தார் அங்கேயே கொண்டு போவார். அந்த காஸ்பல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுல அந்த சரித்திராசிரியனுடைய அந்த நல்ல ஒரு நுண்ணோக்கம், அவருடைய இன்சைட் அண்ட் ஆல்சோ த ஃபார்சைட் நமக்கெல்லாம் பயனுள்ள வகையிலே எழுதி வைத்தார். அப்போ அந்த சில்வானஸ் என்கிற லத்தீன் பின்னணி பெயரும் சீலா என்கிற ரோம பின்னணி பெயரும் ஒரே நபர் தான். ஆனால் சீலான்னு அதிகடி வரும், பவுலுடைய கம்பானியன். அப்போஸ்தலர்களில் பிரதானமானவர்கள் சொன்னால் ஒருத்தரை பேதுரு சொல்லலாம், அடுத்தது பவுல்னு சொல்லலாம், அப்படிதானே? ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங். அந்த 3 தூண்கள் அது வேறு. மறுபடியும் இந்த 12 அவுட்ஸ்டாண்டிங் யார்? பேதுரு. பிறகு அப்போஸ்தலர்கள் அவுட்ஸ்டாண்டிங் யார்? பவுல். இந்த 2 பேருக்கும் சீலா ஒரு நல்ல தோழவராக இருந்திருக்கார். 2 பேருக்கும் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? 2 பெரிய ஊழியக்காரங்களுக்கு உடனாளியாக தோழராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் இருந்திருக்கார். 2 கொரிந்தியர் 1:19, 2 கொரிந்தியர் 1:19 பாருங்கள். The Son of God, Jesus Christ, who was preached among you by us, by me, Silvanus and Timothy. ஸோ பவுலுக்கு ஒரு உடனாளியாக இருந்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் 15 தெரியுமில்ல, யாருக்கு சண்டை வந்துச்சு? 2 பெரிய ஊழியக்காரங்களுக்கு சண்டை வந்துச்சு, பவுலுக்கும் சண்டை வந்துச்சு. என்ன பண்ணாங்க? பவுல் சீலா கூட்டிகிட்டு போயிட்டாரு, பர்னபா தன்னுடைய இனத்தானாகிய மார்க்கை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா? பட் அங்கே பார்த்திங்கன்னா சீலா பவுலும் சீலாவும் நல்ல கம்பானியன்ஸாக இருக்காங்க. அந்த சீலாங்கிறவர் பவுலுக்கு ஒரு நல்ல கம்பானியன். பவுலுக்கு மட்டுமா, பேதுருவுக்கும் கம்பானியன். அதான் நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட். 1 பேதுரு 5:12 சில்வானஸ் அவர் ஃபெய்த்ஃபுல் பிரதர் இருக்கா? ஃபெய்த்ஃபுல் இருக்கா? 5:12 1 பேதுரு 5:12 உண்மையுள்ள உத்தமமான நமக்கு பிரியமான சகோதரனாகிய சில்வானஸ். நான் இதை ரொம்ப வாஞ்சிக்கிறேன். சிலருக்கு நல்ல கிருபாவரங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன கிருபாவரம் தெரியுமா? உதவும் கிருபாவரம். ஆண்டவர் ஆளுகைகளை ஏற்படுத்தினார், சபையிலே உதவிகளையும் ஏற்படுத்தினார்னு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ். இன்னைக்கு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி an அட்மினிஸ்ட்ரேட்டர், நோபடி வாண்ட்ஸ் டு பி a ஹெல்பர். எல்லாரும் ஆளுநர்களாக இருக்க விரும்புகிறார்கள், ஆதரவாளர்களாக அல்லது உதவியாளர்களாக இருக்க விரும்புவோர் வெகு சிலர். கர்த்தர் உங்களை ஒரு ஹெல்ப்பராக அழைச்சிருந்தா அதில் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. இந்த வசனத்தை அடிக்கடி ஜெயராஜ் எனக்கு சொல்லுவாங்க. அண்ணே, ஜெயராஜ் ஆஃபீஸில் பின்னால் ஒரு படம் போட்டிருந்துச்சு, அது கருணாதாஸ் இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்.
அது என்னென்னா ஒரு ஃபிடில் வாசிக்கிற மாதிரி. அதில் என்ன போட்டிருக்கோன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு பிளே த செகண்ட் ஃபிடில்னு சொல்லி. முதல்ல ஃபிடில் வாசிக்கிறவர் மாதிரி அடுத்தவங்க வாசிக்கணும். சரியாக தப்பான்னு கேட்கக்கூடாது, அவர் வாசிக்கிற மாதிரி ஒரு வாசிக்கணும். ஸோ ஜெயராஜ் சொல்லாமல் என்ன சொன்னார்னா, அன்னை வாசிக்கிற மாதிரி நான் வாசிக்கணும். அது வாசிச்சார். அதனால் அவர் ஆண்டவர் வந்து குறைச்சி வரல. அவருக்கு நல்ல ஒரு ஊழிய முன்னேற்றம், ஊழிய உயர்வு கர்த்தர் கட்டளை. உதவிக்காரனுடைய வேலையை நன்றாய் செய்கிறவன் மேன்மை அடைவான். He who does the work of a deacon well, he will definitely be rewarded with a higher status. இந்த சத்தியங்கள்லாம் அந்த நாட்களில் மறக்கப்பட்டு போய் தான் நாம் வெளி உலகத்தில் இருந்து கற்றுக்கொள்வோம். நமக்கு இருக்கிற முறைகளை நாம் விட்டுவிட்டு பெலிஸ்தருடைய முறைகளை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கோம். இங்கே போதுமே, இதுக்கு மேலே என்ன வேணும்? இதே போதுமே, இதே ஜாஸ்தி, இதே நமக்கு முடியாது. இதை விட்டு விட்டு நாம் வெளியே பிடிக்கணும். மட்டும் இல்லை, சில்வானாஸ் வந்து பவுலோட அவருடைய நிருபங்கள் எழுதுகிறதிலும் கூட இருந்திருக்கிறார் ஒத்தாசையாக. அதனால தான் குறிச்சிக்கங்க, 1 தெசலோனிக்கர் 1:1, 2 தெசலோனிக்கர் 1:1, இந்த 2லையும் பவுலும் சில்வானுவும் தீமோத்தேயும் சேர்ந்து எழுதுகிறதுன்னு வரும். இருக்கா? இருக்கும். இந்த 2லையும் இருக்குது. அப்படின்னா தீமோத்தேயுக்கு ஒரு வெளிப்பாடு வந்ததாகவும், சில்வானாவுக்கும் ஒரு வெளிப்பாடு வந்ததாகவும், பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு வந்ததாகவும், இந்த மூவரும் சேர்ந்து தங்களுடைய வெளிப்பாட்டை கூட்டி எழுதினார்கள் என்று பொருள் அல்ல. பவுலுக்குத்தான் வெளிப்பாடு வந்தது, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது பவுல். அதை எழுதுவதற்கு துணையாக இந்த பக்கத்திலே தீமோத்தேயு, அந்த பக்கத்திலே சில்வா இருந்திருக்கிறார். கோஆத்தர். என்ன அருமையான ஒரு ஊழிய நடைமுறை உறவு, கார்டியல் ரிலேஷன்ஷிப். தேவ மனிதர்கள் தங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஊழிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது இந்த காலத்தில் மிகவும் முக்கியம். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே சாட்சியாக ஊழியக்காரங்க இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க. என்னோட இருந்த ஊழியக்காரங்க இருக்காங்க, இருந்து பிரிந்த ஊழியக்காரங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரோடும் நான் நட்புறவு கொண்டு ஒரு சாட்சியாக நான் சொல்ல முடியும். ஒரு தடவை பேர் சொல்கிறது தப்பு இல்லை, ஃபாதர் பர்க்மன் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் தங்கியிருந்தாங்க. ஒரு மீட்டிங்க்கு வேலூருக்கு வந்திருக்கும் போது எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. காலையில் என்ன செய்ய போகிறீங்க பிரதர்னு கேட்டாங்க என்கிட்ட. அண்ணேம்பாங்க, அவங்க என்ன அண்ணேம்பாங்க, நான் அவங்களோட அண்ணேம்மே. அப்போ மார்னிங் 6 மணிக்கு வாக்கிங் போவேன் அப்படின்னு. நானும் வரேன்னாரு. ஸோ நான் யூஸ்வலாக வாக்கிங் போகும்போது ஷார்ட்ஸ் போடுவேன், அரைக்கால் சட்டை போட்டு போவேன். அவர் மாடிலேருந்து இறங்கி வர்றாரு, அவரும் அரைக்கால் சட்டை போட்டு வர்றாரு. 2 பேரும் போனோம், சர்ச்சு காலையங்கெல்லாம் சுற்றினோம். ஒரே பேச்சு, ஃபாதரும் பிரதரும் கோயிங் இன் ஷார்ட்ஸ். அது ஒரு கமெண்ட்ரு. ஏன்னா அவருக்கு ஃபாதர்னால் ஷார்ட்ஸ் போடக்கூடாது. அவர் என் கூட தங்கியிருந்ததுனால ரியலாக இருக்கார். வெளியே போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அவர். அப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அண்ணே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. அண்ணே, உங்களை விட்டு போன எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் நல்லா தான் சொல்கிறாங்க, எல்லோரும் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்காங்க. உங்களை விட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க, ஆனால் பிரியமாக இருக்காங்க. அப்படி தானே பிரதர் இருக்கணும் அண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என் நிலமா அப்படி இல்லை, என்கிட்ட போனவன் எல்லாம் என்னை திட்டுறான். உண்மையாக அவர் சொன்னார். ஏன்னா அது எனக்கு தெரியாதுன்ட்டேன்னா. அவரை குறைச்சி சொல்லலை. ஆனால் யார் நம்மளோட இருக்காங்களோ இல்லையோ அதை நம்ம நாம் யாருக்கு ஊழியக்காரனோ அவருக்கு அவன் ஊழியக்காரன். தாவீது என்ன சொன்னான்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நான் சிநேகிதன். அவ்வளோதானே? ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் தோஸ் ஹூ லவ் யுவர் வேர்ட். உமக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நானும் உமக்கு தான் ஊழியம் செய்கிறேன், அவனும் உமக்கு தான் ஊழியம் செய்கிறான். நாங்கள் எல்லாரும் உடன் ஊழியர்.
சில ஊர்களில் இந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்னு ஒன்று உண்டு. ரொம்ப நல்லது. அப்படி நேராக வருவாங்க, அப்படி உட்காருவாங்க, அப்படியே நேராக போயிடுவாங்க. ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ண மாட்டாங்களே. ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணால் கட்டின பல்லெல்லாம் விழுந்துருமே. நான் விளையாட்டாக சொல்லலைங்க, குறைச்சி தான் சொல்கிறேன். இதோட ஜாஸ்தி தான் இருக்குது. ஒரு அடுத்த ஊழியக்காரனை பார்த்து ஸ்மைல் பண்ணி அவனை ஹக் பண்ண அவனால் முடியாதா? என்னாச்சு அவனுக்கும் என்னாச்சு? அவன் ஒரு பாணியில் விழிஞ்சிடறான், நீ ஒரு பாணியில் விழிஞ்சிடற. ஒன்றுமே இல்லையே. we are serving the same master. ஒரே எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். ஒரே திராட்சை தோட்டத்தில் நாம் ஊழியம் செய்கிறோம். நாம் அறுக்கிற கனிகளும் நாம் அறுவடை செய்கிற தானியங்களும் ஒரே களஞ்சியத்தில் போய் சேரப் போகின்றன. யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போகும். இட் மேட்டர்ஸ் நாட் ஹூ பவுண்ட்ஸ் த பேடி ப்ரொவைடட் இட் பிகம்ஸ் ரைஸ். அவ்வளோதானே. இப்போ நிம்மதியாக இருக்கலாம்ல, ஒரு வெயிட்ஸ் இல்லாமல் இருக்கலாம்ல, ஹெவினஸ் இல்லாமல் இருக்கலாம்ல. நீங்கள் எல்லாம் வளர்ந்து வருகிறவர்கள், சிலர் கொஞ்சம் 50 தாண்டிட்டீங்க. பட் 50 கீழே இருக்கிறவங்கெல்லாம் இது நான் சொல்கிற சத்தியங்களை நல்லா உள்வாங்கிக்கங்க. இது உங்களை அநேக பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காக்கும். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற எவனுக்கும் நான் தோழன், அவருக்கென்று ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் நான் தோழன். நான் ஒரு கொடி, அவன் ஒரு கொடி, செடி ஒன்று தான். பிதா திராட்சை தோட்டக்காரரும் ஒன்று, செடியும் ஒன்று, நாம் கொடிகள். அந்த 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 பிக்சர் மனசில் வச்சுக்கிட்டா எவ்வளோ வித்தியாசமாயிருது இல்லை? கர்த்தர் அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் தரணும். 2 பெரிய ஊழியர்களுக்கு, ஒரு பேதுரு பெந்தைக்கோஸ்தைக்கு முன்னால் வந்தவர், அடுத்தவர் பெந்தைக்கோஸ்தைக்கு பின்னால் வந்தவர். ஆனால் இருவரும் சந்தித்தது ஒரே தேவனை, இருவரும் சேவிப்பது ஒரே இயேசுவை. அது போதாதா அவர்கள் கைகோர்ப்பதற்கு? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிற்கால விளைவுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இதை எழுதுறதுக்கு அவங்க 2 பேரையும் கூட வச்சுக்கிட்டா இருப்பாருங்க. அவங்க டிக்டேட் பண்ணி இவர் எழுதலை, இவருக்கு தான் எல்லாம் வந்துச்சு. பட் அவங்க உதவி செய்தாங்க. அந்த நாட்களில் பவுலுக்கு ஒரு வேளை எழுதுறது கஷ்டம் இருந்திருக்கலாம், அவருக்கு சில கண் பிரச்சனை இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் எழுத, இன்னொருத்தர் அதை சரிபார்க்க, எத்தனையோ இருந்திருக்கலாம். ஆனால் சேர்ந்து அவங்க எழுதினாங்க. ஒரு புத்தகம் எழுதிக்கங்க, பெயின் 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 த கிஃப்ட் pain the gift nobody wants WANTS. ஒருவரும் விரும்பாத வேதனை அல்லது வலி எனும் வரம். ஒருவரும் விரும்பாத வலி எனும் வரம். இதை எழுதுறது யாருன்னா டாக்டர் பால் பிராண்ட். அவர் இந்த குஷ்டரோகிகள், தொழுநோயாளிகளுக்கு இந்த விரலெல்லாம் போய் அழிஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கு அந்த விரல்களை மறுபடியும் புனரமைப்பு மருத்துவம், அதுக்கு பேர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. வலி எனும் வரம், அதெல்லாம் அவங்க செய்கிறவர். அவர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. அவங்க அம்மா தான் மதர் பிராண்டு. அங்கே கொல்லிமலையில் மிஷினரியாக இருந்தாங்க. அவரும் பிலிப் யான்சி, அவர் ஒரு பெரிய ஆத்தர், செலிப்ரேட்டட் ஆத்தர், நிறைய வாசித்திருப்பீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த புக் எழுதினாங்க. ஒருத்தர் தியாலாஜிக்கல் வியூ பாயிண்ட் கொடுத்தாரு, அடுத்தவர் மெடிக்கல் வியூ பாயிண்ட் கொடுத்தாரு. பால் வாஸ் அ தியாலாஜியன், லூக் வாஸ் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர், எ டாக்டர். நல்ல ஒரு காம்பினேஷன். அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பண்ணாங்க, கோஆத்தர் பண்ணாங்க. ஸோ ஃபெய்த்ஃபுல்னஸ் கர்த்தருடைய ஊழியத்தில்னு சொன்னால், மற்றவங்களோட உடன்பட்டு ஒத்துழைத்து கைகோர்த்து முடிந்த அளவிலெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டும். A to Z முடியாது, ஆனால் அதான் நான் வார்த்தை சொல்கிறேன், முடிந்த அளவில் நாம் பணியாற்ற நாம் முயல வேண்டும். ஓல்ட் டெஸ்டமென்ட் ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. ஏசாயா
8ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா அதில் வர்ற வார்த்தை வாய்க்குள்ள நுழையாது. ஏசாயா 8:1. யாராவது ஒருவர் முணுமுணுன்னு இல்லாமல் யாராவது ஒருத்தர் எழும்பி தமிழில் வாசிங்க பார்ப்போம். அடுத்தவங்க ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக வாசிக்கணும். ஏசாயா 8:1. நீங்கள் எழும்பி வாசிங்க. நீ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து, பெரிய பாத்திரத்தையா பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர் சாரார் அஷ் பாஸ் என்று எழுது என்றார். பல்லு உடையதில்ல, இந்த பேரை வாசிக்கும் போது பல்லு உடையதில்ல. எங்க சொல்லு, நீ வாசித்த அந்த பேரை சொல்லு, கீழே பார்க்காம சொல்லு. மகேர் சாரார் அஷ் பாஸ். அஷ்டா, கை தட்டுங்க அவனுக்கு. என்ன பேருப்பா இது? அதுக்கு பேர் மகேர் ஷலால் ஹர்ஷ் பாஸ். அப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்பீட் த ஸ்பாயில், அதாவது யுத்தத்தில் கிடைச்ச கொள்ளை பொருட்களை விரைவாய் போய் பற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். கொள்ளை பொருட்களை விரைவாய் கைப்பற்று, எடுத்துக்கொள், அதான் அதனுடைய பொருள். இங்கிலீஷில் ஸ்பீட் த ஸ்பாயில், ஸ்பீட் த ஸ்பாயில், அல்லது ஹேசன் த பூட்டி, அல்லது ஹேசன் த பூட்டி, ஹேசன் த பூட்டி, அதாவது யுத்தத்தில் கிடைத்த கொள்ளை பொருள், அதை போய் சீக்கிரம் போய் எடுங்கப்பா, அதான் அந்த அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்றாரு. 2ஆம் வசனம் வாசிங்க. உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் இவேராகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். இதில் தமிழில் அந்த ஃபெய்த்ஃபுல் விட்னஸஸ்ங்கிற வேர்டு இல்லை. அதில் ஃபெய்த்ஃபுல்ங்கிற வேர்டு தமிழில் இல்லை. அதாவது உத்தம சான்றுகளாக நல்ல அர்த்தம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் தமிழ் பைபிளில் வலது பக்கத்தில் ஒருத்தரை ஈன்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கணுன்னு அர்த்தம். தமிழ் பைபிளில் இந்த வார்த்தை இல்லை, அப்போ ஈன்னு போட்டு வச்சா இங்கிலீஷ் பைபிளை போய் பாரு அப்படின்னு அர்த்தம். அதில் ஃபெய்த்ஃபுல் விட்னஸஸ் 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருத்தர் உரையாங்கிற ப்ரீஸ்ட்டு, அவன் ஒரு ஆச்சாரியன். அடுத்தது சகரியா. சகரியா தீர்க்கதரிசி இல்லை, அவன் அந்த நாட்களில் ஒரு லே லீடர். அப்போது மார்க்க வகையில் ஒருவரையும் சமூக உலகில் ஒருவரையும் எடுத்து இதை எழுதுங்க, ஒரு நல்ல காம்பினேஷன் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது அப்பீலிங் போத் டு த ரிலீஜியஸ் வேர்ல்ட் அண்ட் த சோஷியல் வேர்ல்ட். ஆன்மீக உலகு, சமூக உலகு, 2 உலகையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற இருவரால் சேர்ந்து அது எழுதப்பட்டது. இதில் என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே நம்ம நெட்வொர்க்கிங் வச்சுக்கணும். இணைந்து பணியாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் போட் மீன் பிடிச்சி நிறைஞ்சிருச்சுன்னா உடனே அடுத்த போட்டை இங்கே வாங்கப்பா, நிறைச்சிக்கங்கப்பா, எடுத்துகிட்டு போங்க. அது நம்ம போட்டில்ன்னு சொல்லி நான் போய் மறுபடியும் போய் ஒரு போட்டு எனக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. ஏற்கனவே போட்டுகள் அவங்க போயிட்டுருக்கு, எம்டி போட்டெல்லாம் போயிட்டுருக்கு, அந்த போட்டை கூப்பிட்டு நீங்கள் நிரப்புங்கப்பான்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங் பிரின்சிபல் இன்றைக்கி நம்மகிட்ட ரொம்ப 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 கம்மி. அது யார்கிட்ட ரொம்ப 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 கம்மின்னு சொன்னால் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரியர்கள், அதுதான் பிரச்சனையே. எல்லாம் ஆளுக்கு தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அடிபணிஞ்சு போக மாட்டோம், இசைஞ்சு போக மாட்டோம், இணைஞ்சு போக மாட்டோம். எல்லாம் தனிக்காட்டு. அது இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டையே நம்ம நம்பி நிறச்சிட்டு இருந்தோம்னா நம்ம போட்டு இறங்கி முழுகி போகும். அதில் சொல்லியிருக்கு, அவர்கள் படகு அமிழத்தக்கதாக. நீ பகுந்தா தான் ஓம் போட்டு அமிழாது. புரியுது அவங்களுக்கு? அதில் ஒரு வார்த்தை அந்த இடையில கிடக்குது. அவர்கள் படகு நிறைந்து அமிழத்தக்கதாக நிறைய மீன்கள். உடனே மற்றவங்களை கூப்பிடலாம், எடுத்துங்கப்பா உங்களுக்கு எடுத்து. தேவையற்ற ஊழிய பழுவை அநேக ஊழியர்கள் தங்கள் மேல் தேவையில்லாமல், அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல் வருவித்துக் கொள்கிறார்.
வேண்டாம், இவ்வளோதான், விட்டுரு, அவன் ஒருத்தன் சேட்டும். எல்லாம் வளர்ந்து வர்றீங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு விதைக்கிற சில விதைகள் ஒரு நாளிலே நான் இருக்க மாட்டேன் பார்க்குறதுக்கு, ஆனால் கர்த்தர் நீங்கள்லாம் ஒரு நீதியின் விருட்சங்களாக நீங்கள் வளருங்க. ஏன்னா நான் இப்போ விதைக்கிறது ஒரு நல்ல விதையை நான் விதைச்சிட்டு, பொக்கு விதை அல்ல, இது நல்ல விதை. கர்த்தருக்கு முன்பாக நான் அறிவேன், நிச்சயித்திருக்கிறேன். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் எதிர்கால ஊழியத்தில் இவையெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையிலே அமையும். ஸோ இங்கே நமக்கு படிப்பினை எழுதிக்கங்க. ஃபெய்த்ஃபுல்னஸ் alone makes cooperation genuine. Faithfulness alone makes cooperation genuine. உத்தமம் மட்டுமே ஒத்துழைப்பை நிசமானதாக்கும். ஜென்வின்.